வணக்கம். செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியுமா? பொதுவா முடியாது. ஆனா சில சமயங்கள்ல முடியும். பொதுவா செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். கவனமா கேளுங்க. ஒருவர் தன் சுயமா சம்பாதிச்ச சொத்தை தானமா செட்டில்மெண்டா கொடுக்கறதுக்கு பேரு தான் செட்டில்மெண்ட் டீட். அது மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், இல்ல மனைவியா இருக்கட்டும், இல்ல வேறு யாரா வேணாலும் இருக்கட்டும், தான் உயிரோடு இருக்கும்போது கொடுக்கறது. அது ரெஜிஸ்டர் பண்ண உடனேயே ஓனர்ஷிப் ரைட்ஸ் டிரான்ஸ்பர் ஆயிடும். செட்டில்மெண்ட் டீட ரத்து செய்ய முடியுமா? பொதுவா முடியாது. ஆனா சில சமயங்கள்ல அதை கேன்சல் பண்ண முடியும். செட்டில்மெண்ட் டீட் சரியான முறையில எழுதப்பட்டு அதை பதிவு செய்யப்பட்டு பெனிஃபிஷியரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் டீட கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியாது. பட் சில சிச்சுவேஷன்ஸ்ல அதை கேன்சல் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா மோசடி, அதாவது ஃப்ராட் பண்ணி செட்டில்மெண்ட் டீட் செய்யறது. உங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருந்தா அல்லது உண்மையை மறைச்சி டாக்குமெண்ட் பண்ணிருந்தா கோர்ட் மூலம் நீங்க அந்த செட்டில்மெண்ட் டீட கேன்சல் பண்ணலாம். ரெண்டாவது என்னன்னா அழுத்தம் அல்லது மிரட்டல். வயதானவங்களை பயமுறுத்தி செட்டில்மெண்ட் எழுத வச்சிருந்தா, அப்படி இல்லைன்னா கட்டாயப்படுத்தி அவங்கள செட்டில்மெண்ட் எழுத வச்சிருந்தா அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லி வழக்கு தொடரலாம். தேர்ட் ஒன் என்னன்னா நிபந்தனைக்கு உட்பட்ட செட்டில்மெண்ட் டீட ரத்து செய்ய முடியும். அந்த நிபந்தனைகள் மீறப்படும் பட்சத்துல அந்த டாக்குமெண்ட்டை, அதாவது செட்டில்மெண்ட் டீட கேன்சல் பண்ண முடியும். அது என்னன்னா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னை கவனிக்கணும் அப்படின்னும், என் வாழ்நாள் இருக்கும் வரைக்கும் அந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்கு, அதாவது லைஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என் வாழ்நாளுக்கு பிறகுதான் உங்களை அது சேரும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தா அது மீறப்படும் பட்சத்துல அந்த செட்டில்மெண்ட் டீட கேன்சல் செய்ய முடியும். ஃபோர்த் ஒன்னு என்னதுன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது சம்பந்தமா தான் இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆக்ட். வயது முதிர்ந்த பெற்றோர் தன்னுடைய சொத்தை தன் பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் செய்த பிறகு அந்த பெற்றோரை கவனிக்காமல் விட்டா அந்த வயது முதிர்ந்த பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்த பிறகு அது தகுந்த முறையில விசாரணை செய்து அந்த செட்டில்மெண்ட் டீட கேன்சல் பண்ண முடியும். இதுல மனம் மாறிவிட்டது, இல்லைன்னா கோபத்துல செஞ்சிட்டேன், குழந்தை பேசல அப்படின்னு சொல்ற காரணங்கள் தகுந்த சட்ட காரணங்கள் கிடையாது. செட்டில்மெண்ட் டீட் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த டாக்குமெண்ட். அதனால இந்த செட்டில்மெண்ட் டீட நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசனை பண்ணி செய்யுங்க. மேலும் இது போல லீகல் அட்வைசஸ் வேணும்னா எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.